இங்க குண்டா இருக்கிற ஒரு ராணி குளிக்க போறப்போ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுறா. அதனால ஒரு கல்லு உடையுது. அப்ப அந்த கல்லு கடியில் இந்த ஜீனி வெளியே வந்து அந்த ராணி கிட்ட உங்களோட விஷயம் என்னன்னு கேக்குது. அப்ப அந்த ராணிக்கு அவ கீழே விழுறத அந்த ஜீனியை பார்த்ததுனால அசிங்கமாயிருது. அதனால அதோட விஷஸா ஜீனியை கடலுக்கு அடியில ஒரு பாட்டில மாட்டிக்கணும்னு கேக்குறா. அது கேட்டதுனால ஜீனியும் அதே மாதிரி பண்ணிடுது. இப்படியே 1000 வருஷம் போகுது. அதுக்கப்புறம் ஒரு வயசான ஆளு ஒரு மீனை கட் பண்ணும்போது அதோட வயிற்றுல இருந்து அந்த ஜீனி இருக்க பாட்டில் வெளியே வருது. அதை எடுத்து அந்த வயசானவர் அவர் கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு சின்ன பொண்ணுக்கு அது கிஃப்ட் பண்றாரு. அந்த பொண்ணு அந்த பாட்டில வாங்கிட்டு அந்த மூடியை ஓபன் பண்றா. அப்ப அந்த ஜீனி வெளியே வந்து அந்த பொண்ணு கிட்ட உன்னோட விஷஸ் என்னன்னு கேக்குது. அதுக்கு அந்த பொண்ணு அவசரப்பட்டு விஷ் கேட்காம அந்த ஜீனி கிட்ட அவ கண்டுபிடிப்பை காமிச்சிட்டு இருக்கா. இவளுக்கு நிறைய நியூ திங்ஸ கத்துக்கணும்னு ஆசை. அதனால அவளோட ஃபர்ஸ்ட் விஷஸா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாலேஜும் எனக்கு வேணும்னு கேக்குறா. அதனால ஜீனி அவகிட்ட இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு லிக்விடா ரெடி பண்ணி அதை பாட்டில்ல ஃபில் பண்ணி தருது. அதை குடிச்ச உடனே அந்த பொண்ணுக்கு அந்த புக்ஸ்ல இருக்க நாலேஜ் எல்லாம் கிடைச்சிடும். அதே மாதிரி நிறைய புக்ஸ் அவரை வச்சு அதை லிக்விடா மாத்தி குடிக்கிறா. அதனால அவளுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்குது. அதனால அந்த நாலேஜை வச்சுட்டு ஒரு கஷ்டமான ப்ராப்ளம் சால்வ் பண்ண பாக்குறா. ஆனா அவளுக்கு சீக்கிரம் தூக்கம் வந்து டயர்ட் ஆகிடுறா. அதனால அவளோட செகண்ட் விஷஸா என்னோட பிரெயின் நான் தூங்கினாலும் ஆக்டிவ்ல இருக்கணும்னு கேக்குறா. அதனால அவளோட பிரெயின் ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுது. இதனால அவ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஈஸியா சால்வ் பண்ணிடுறா. இப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு தேர்ட் விஷயம் கேட்க வரா. அப்ப அந்த ஜீனி அவகிட்ட நீ தேர்ட் விஷயம் கேட்ட நான் அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடுன்னு சொல்லுது. அதனால அவளை தேர்ட் விஷயம் கேட்காம ஸ்டாப் பண்ண பாக்குது. இதனால கடுப்பான அந்த பொண்ணு சம கோவத்துல அந்த ஜீனி கிட்ட தேர்ட் விஷா நீ என் லைஃப்ல வந்ததே நான் மறந்துடணும்னு கேக்குறா. அதனால உடனே அந்த ஜீனியோட ஞாபகம் சுத்தமா அந்த பொண்ணுக்கு மறைஞ்சு போயிடுது. இப்படி அந்த பொண்ணு தேர்ட் விஷ் கேட்டதுனால அந்த ஜீனியும் பாட்டிலுக்குள்ள போயிடுது. இந்த மாதிரி ஒரு ஜீனி உங்க லைஃப்ல வந்தா அந்த 3 விஷஸ் என்னவா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.